ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கடக ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆசையை மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கோங்க. நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது. அதாவது கடக ராசினருக்கு பாத்தீங்கன்னா கடந்த 3, 4, 5 ஆண்டுகளாவே பிரச்சனைகள் அதிகமா தான் இருந்திருக்கும். கண்டக சனி போயிட்டு இருந்தது, அஷ்டம சனி போச்சு, இப்ப 2ஆம் இடத்துல கேது இருந்து குடும்பத்துல பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்குங்க. அதாவது மத்தவங்களுடைய பணம் உங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்படி அந்த பணத்தை நீங்க கையாண்டணும் அப்படின்னும் போது அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்க. அதுல தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருக்கும். அதனாலதான் ஆசையை அடக்கிக்கோங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்களே, இந்த பணம் நமக்கு தானே, இனிமேல் இது நமக்கு மட்டும் தானே அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது கற்பனை கோட்டை கட்டினீங்கன்னா கண்டிப்பா அது தவிடு பொடி ஆயிடும். அதனால மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம். அதுவும் ஜென்மத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் அதிகமா ஏற்படதா செய்யும். பாக்கியத்துல சனி இருக்கிறாரு, அதனால நமக்கு பாக்கியங்களை அள்ளி வழங்கிட்டாரு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுச்சு, அதனாலதான் நமக்கு இந்த பணம் வந்துருச்சு அப்படின்ற எந்த ஒரு கற்பனை கோட்டையும் வேணாம். கண்டிப்பா உங்க கைக்கு வரக்கூடிய பணம் திரும்பவும் உங்க கையை விட்டு போகும். அதனால அதை வச்சு நீங்க எதுவும் பிளான் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கே வருமானம் பெருகக்கூடிய ஆண்டாக தாங்க இருக்கும். அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்று மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஜூன் 2ல இருந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறாரு. அதனால நீங்க தனித்துவமா எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிவிங்க. அதாவது அந்த பப்ளிசிட்டி செலிபிரிட்டி மோடுன்ற அளவுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க, ட்ரை பண்றீங்கன்னா அதற்கும் இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த ஆண்டு முழுக்க என்பது ஏப்ரல் 14 இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் சொல்றேன். நீங்க அதனால வெளிநாட்டு முயற்சிக்கு எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா அமைஞ்சிடும். உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணம் மூலமாக நீங்க ஏற்படக்கூடிய பயணம் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது அக்டோபர் 31ல இருந்து உங்க ராசியில இருந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள நுழையிறாரு. அது உங்களுக்கு 2ஆம் வீடு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல ஒரு சரியான புரிதல் இல்லாம ஒரு மனக்கசப்பு அதிகமா ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே வந்து ஏன் எதனால
நடந்ததுன்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு உண்டாகும். எஸ், நமக்கு ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஃபேமிலியே நம்ம இந்த அளவுக்கு வெறுக்கக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகும். அந்த இடத்துல ஃபேமிலியில இருக்க பிரச்சனை எல்லாமே குரு அதிசாரமா போய் தீர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கேது டிசம்பர் 5ல இருந்து உங்க ராசிக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது இன்னும் அதிகமா ஏற்படுது. நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாதுன்ற அந்த புரிதல் உங்களுக்கு அதிகமா உண்டாகுது. கடக ராசியினர் எப்பவுமே வந்து நீங்க ஒரு வழிபாடு பண்ணணும்னா நீர்நிலையை சார்ந்த கோயில்கள்ல போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆண்டு நீங்க காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றதும் அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்றதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்துல கேது இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஞானத்தை அள்ளி வழங்குவாரு. ஏற்கனவே குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு அது மூலமா மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதாவது கடகராசினரை பத்தி இத்தனை யாருன்னா தவறான புரிதல் இருந்தா கூட சரி, அவங்களுக்கு இல்லப்பா இவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்றது அந்த பேரை எடுத்து கொடுத்துருவாரு குரு. அதே நேரத்துல கேதுவும் இருக்கிறதுனால ஆக 2 கிரகங்கள் இன்டர்சேஞ்ச் ஆகுனாலும் சரி, உங்களுக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல பெயரையும் மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், பணம் கையாளும் போது மட்டும் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். அந்த இடத்துல நீங்க ஏதாவது பேராசை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது என்னன்னா, நீங்க இப்ப என்ன பண்ணாலும் சரி அது பப்ளிசிட்டி ஆகும். ஓகேங்களா? இது நீங்க மீடியால இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, ஒரு பெரிய பதவி அந்தஸ்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க லாபகரமா பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அவ்வளோ பெரிய பதவி அந்தஸ்துல இருந்துகிட்டு ஒரு மீடியா பர்சனா இருந்துட்டு நீங்க ஏதாவது சின்னதா தப்பு பண்றீங்கன்னா கூட சரி, அதுவும் பப்ளிசிட்டி ஆயிடும். ஆக அது ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். குருவும் கேதுவும் சரி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே தொழில் தான் செய்வாங்க. ஞானக்காரகன். நமக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷனை நல்லவனா இரு அப்படின்றத மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுலதான் நமக்கு பயிற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால நம்ம நல்லவனா இருந்துட்டு போறது தாங்க நல்லது. இந்த நேரத்துல சின்னதா எந்த தப்பு பண்ணாலும் சரி உங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா உங்களுக்கு 2ஆம் இடத்துல அக்டோபர் 31ல இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20 வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பண வரவுகள் அதிகமா ஏற்படுங்க. பாசிவ் இன்கம் மாதிரி, அதாவது நீங்க டைரக்டா வேலை பண்றீங்க இல்ல தொழில் பண்றீங்க, அதுல வர வருமானம்ன்றதை தாண்டி நீங்க ஏதோ ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க, யாருக்கும் எதுலயோ வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதுல உங்களுக்கு கமிஷன் பேசிஸ்ல உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கடந்த 2-3 ஆண்டுகளாக கடகராசினர் பினான்சியல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது, ரிலாக்ஸ் ஆகுறீங்க, ஃபேமிலி பிரச்சனைகளும் தீர்வாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் பிரச்சனையில கடகராசினர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். பட் இப்போ புது காதல் முளைக்கும், புதுசா ஒரு லவ் க்ரஷ் இன்ட்ரெஸ்ட் உருவாகலாம், புது லவ் உங்களுக்கு செட் ஆகலாம். அதே மாதிரி மேரேஜ்க்கான அமைப்பும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதாவது இந்த ஆண்டுன்றது ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. வரக்கூடிய அந்த காலகட்டத்துல வரன் வந்ததுன்னா அப்ப முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ல இருந்து குரு வந்து உங்க ராசியை விட்டு 2ஆம் வீட்டுல நுழையும் போது அப்ப குரு பலன் கிடைக்காம போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் 13க்கு அப்புறம் குரு திரும்ப உங்க வீட்லயே நுழைஞ்சிடறாரு. இருந்தாலும் ஜென்மத்துல கேது இருக்கும் போது உங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஜூன் டு அக்டோபர் மந்த்துக்குள்ள வரக்கூடிய அலைன்ஸை நீங்க பேசி முடிச்சுறது பெட்டரா இருக்கும். கடகராசினருக்கு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். படிப்புலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. பாக்கியஸ்தானத்துல சனி இருக்கிறாரு, உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி வழங்குவாரு. அதே மாதிரி உங்களுக்கு பிரயாணங்கள்ல டிராவல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது சுமூகமா இருக்குது. எந்த ஒரு அலைச்சல் டென்ஷனும் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே சுமூகமா இருக்குது. நீங்க கடகராசினர் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துதாங்க ஆகணும். 2ஆம் இடத்துல குரு கேது மாற்றங்கள் அடிக்கடி நிகழுது. ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க வேண்டிய காலகட்டம் கூட இந்த ஆண்டு இறுதியில ஏற்படலாம்.
ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆண்டு இறுதியில ஏற்படலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடகராசினருக்கு அதிகமா ஏற்படும். அதே மாதிரி கடகராசினர் வந்து விவசாயம் யாருன்னா பண்றீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, டிராவலிங்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு தான் சொல்லணும். உங்க பேரை நல்ல பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்க தொழில் பண்றீங்கன்னா அதுல ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொலிட்டிஷியன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா தாங்க இருக்கு. அதாவது என்னன்னா பெரிய பெரிய பதவி அந்தஸ்துல இருக்கிறவங்க சின்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை ஏற்படும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஆக அதுலதான் பொலிட்டிஷியன்ஸ் மாட்டிக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. மத்தபடி வேலை தொழில் பண்றவங்கள அவங்களோட எஃபர்ட் போடுறதுக்கான பலன்கள் அப்படியே எடுத்துடலாங்க. நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீர் நிலையம் சார்ந்த கோயில் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் இந்த ஆண்டு காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றதும் சிவபெருமான் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.